உனத்தான் பாத்துக்க. இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமையா. இவரை கூட்டிட்டு இல்ல. இவர் தான். கூட்டிட்டு போ. எதுவா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணா இது என்ன சரிண்ணே இவ்வளவு நீளமா? மறிக்குழந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே, அசத்துங்க. அது ஒண்ணுக்கு போற பயிலுங்க, தண்ணி வழக்கு தெரியாத பயிர்கள் பஞ்சாயத்து பேச வந்தீங்களா? உங்களை இவனை கூப்பிட்டா நீங்களும் வந்திருக்கீங்களா மச்சான்? ஏண்டா லேட்டு? சார் கதவு கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். ஒரு ரூபாய் நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடுறா. சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். கொண்டாடா. இந்தாங்க. போடாதே. பெருசு பறக்கும் போதே கால் இப்படி இருந்துச்சா? இல்ல, பறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு நாளாவது பொச்சமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காரீங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி சொன்னா தானே பண்டுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு. நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டுனுங்க. எதுக்கு? அட இவன் நம்ம கேடிங்க. தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடணும்னாச்சே. அட நம்ம அம்மா வச்சுங்க. பல்ல காட்டுறான். ஏன் விலை கூட போறியா? ஏய் என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு? எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் தேங்களா போயிட்டு. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமாவது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லி வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு கையெழுத்து போடுறிய. அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தம் போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொழில். அப்பா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உயிர் எடுக்க. நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ கொண்டு போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. இது வெறும் என்ஃபீல்டா. நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாப்பா. என்ன வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறார் பார். சக்கரையே போட மாட்டீங்க. போட்டு நீங்க ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்துட்டாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனையே பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய் விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? காது கேட்கல. வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கல சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான். சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன். வேட்டியை குடுறா.
கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய பங்காளி? இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா டம்மு கும்பு அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. Stop there. Remove the cap. நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடிய தொப்பியா. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டு. எஸ்ஐ சார், இவன் எப்பயார் போட்டு உள்ள தள்ளணும். யோ, அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையா நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான் சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன். ஆனா கொப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலே இப்படித்தான். அட போப்பா. டாய், எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டேன்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. விட்டு லேப்பிடுவேன். மரியாதை கட்டுறேன். பங்காளி வக்கீல் வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய், யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எடுத்துப்படா. டாய், கொண்டு வந்து வச்சுட்டு போட. எஜமா, டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர். நாங்க 2 பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி. நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கிற? டேய், நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப விளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல போராக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடாடே. போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. ஏண்டா, முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? 6 அடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு சொல்றதுங்க. 200 மைல் இல்லீங்களா? இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டு போ. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க. சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. போடி, நேத்த வாங்க. வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறமுங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறம் பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, நின்று பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. Hello. Hello. My name is Ramasamy.
கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்குள்ள சோத்தை எடுத்து போடுமா? அட அதை எங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்பந்தி, காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனில கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தோமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசிட்டேங்கிறியா? எனக்கு போது, இவனுக்கு ஐ ஐ மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி மேல சாம்பார் ஊத்து பாக்குறா. எங்க ஊர்ல இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எருமே பாத்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தனே நான் ஈஸா கை கழுவு வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்து இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சோம், பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. ஏமாமா இடி சத்தம் பல சத்தமா தாங்க முடியல. இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்பிள. அதாவது அப்பா சீக்கிரமா உள்ள வா. மழை நின்று உள்ள வா. ஓ மாப்பிளைங்க, நான் தான் மாப்பிள. முக்கியமான மாப்பிள. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள, நம்ம ஊர்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகலான்னு போய் அடங்கொக்க மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம்? காலத்துல இருந்தே இந்த தொல்லை ஆரம்பமா? கதையை கட்டுற தமாஷா சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா? எப்படி? ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? தூக்கலத்துல உடையிட்டேன். எழுஞ்சது போ மாப்பிள. மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்காலம் நல்லா இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளினில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனுக்காவது பண்ணி மேட்டில் தூங்குவான் போ. டேய் போடா போடா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து வாங்க லொல்லு பேசிட்டுக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா, நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். ஏன் பங்காளி அதுதான் கால முன்னாடி ஏறி வந்து அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுறீங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது. உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது.
இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி, எல்லாருக்கும் தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. காராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்துல பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டு அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை விழுந்துடாம புடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியறி வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புன்னு படுத்துங்க. திரும்புடா. யாரும் செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன் அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா. என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போயா. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? என் అమ్మే ఎన్న పొన్ను మాడ ఏమండి ఇక్కడ చూడండి ఏండ్రి కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ. யோ, எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவுக்கு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன், நீ கேள். இந்த மகன். யோ, அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன். அம்மா, அக்கா ஓடி வாங்களே, திருட. இங்க அக்கா, அந்த ரூம்ல திருட. ஐயோ, திருட திருட திருட. ஐயோ, திருட 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 திருட. விவரமான அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அடியா பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத
காதல் எல்லாம் வேணுமா அம்மா? ஐயரே இத புடி. ஏங்க யாருக்கு போயிட்டது? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். கண்ணத்துல கை வச்சிட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரியும். டேய், இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா? நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட்லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். டேய், மாமனாரன்னு கூப்பிடுறா மடையா? அங்க பாரு. இவனுக்கு எல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருன்னானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க. திருப்பி கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா, கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா? அஷ்டலட்சுமி இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. சார், டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க என்னாச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னையா நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கறாரே. அப்ப இப்பவே பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா. குடியா. டேய் வாங்க. குடியா மாலையா. போடுறா. நீயும் போடு. 2 பேர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு. குடி பையா. எப்படியா சாமர்த்தியம்? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெத்திருக்கேன்ல. தரகரே, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பமா பாத்துக்கா போச்சு. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டு போட்டிருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட 4 சாத்து சாத்தணும். அத பார்த்து என் மாப்பிள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா. யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதாயா எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கதான் போகணுமா? பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை போனே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன. இங்க தேவாரம் திருப்பூரும் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நொத்தானே? ஆஹா, வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வர்றவங்க வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே. இந்த உலகத்துல யாருக்கும் எந்த வீடும் சொந்த இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்துனீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமாமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு? சமையல் கட்டுல இருக்கா. மாலா, காப்பி கொண்டாமா. அச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானுக்கு போட்டிருக்கேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு. போடா விளக்கண்ண. வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களேடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள. பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துல
குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமகன் அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. ஏங்க போது நிறுத்துங்க. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? உன் புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க. இவ புருஷன் தான் சோம்பேறி குடிக்காரன். இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னம்மா ஒண்ணுமே இல்லங்கிறாரு? நீங்க நம்பலனா நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, 2 பேர் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான்? டேய், எங்கடா உனக்கு ஒரு கையை காணா? ஒரு தகராறுல மாமனார் கையை வெட்டி விட்டாங்க. இது வெளியே தெரியக்கூடாது தான் ரூமுக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள்ள, எப்படியாவது வளைச்சு போடணும்னு தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. ஐயோ மாப்பிள்ள, இந்த ஏரியாவிலயா பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல. அங்க பாரு, பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பன்னீர் தெளிச்சுக்கிறோம். இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தா நாங்க வர்றோம். 2ஆம் நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க? என்ன வர சோப்பு நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுடா. ஏமா, இந்த 2ஆம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பார்க்க சொல்லுவ போல இருக்கு. அம்மா, இது என்னப்பா இருக்குது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட அது இல்லப்பா, வீடு. அட அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்க கிட்ட கேட்டா நாரி போயிடும். மாப்ள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாரி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? மாப்ள வாங்க. டா, அந்த சோறுதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கும். மாப்ள, கவனிச்சிட்டீங்களா? ஜோடிச்சாலெல்லாம் மாப்ள, என்னைய வீடு இது? புறா கூண்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டினாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்ள. ஐயா ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இது எடுமா. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா. இவர் யாரு? உள்ள வரலாமா? இவரு உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு? வெத்தலை போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி. அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி. அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி. அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ணு பார்த்தானா? சரி. புடிச்சு போச்சா? சரி. சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி. இங்க என்ன சரி? இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டேய், முடியாதுடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருங்களா? பொண்ணை கொடுக்க போறாரா இல்லன்னா என்ன தெரியல. அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்ள, இது தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. என்ன மாப்ள, அந்த ஆள் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே. அந்த ஆள் மூஞ்சியை பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு. பார்த்தோன்னு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். மாப்ள, எங்க கொடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? வந்து டைப் இன்ஸ்டிடியூட்ல. என்ன டைப்? பேச்சே ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மழையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க, அப்ப 2 பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட கொடை தான் முக்கியம். காருக்கு வெளியே கொடை நீட்டிங்க, காருக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு போவோம். நீங்க வர வேணாம், தனியா போ. நான் வரல, என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க.
எதுக்கு? 2 பேரும் ஒரே கொடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமே தான். மாமா நானு வரேன். அதானே எங்க வராம போடியோன்னு பார்த்தேன். எனக்கு மழையில நனையறதுனா ரொம்ப ஆசை. மழைன்னா எருமைக்கு பிடிக்கும், அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கும். எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருக்கேன். பிச்சை கேக்குறேன் போட்டுருமா? அரவிந்த் ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க பார்ட்டி வெளிய வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய் ஓங்கி அப்புன்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கு. பாரதேசி பையில சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு பானடா. யாரா அவன்? கிணத்துல தூர் வர மாதிரி இருக்கான். இவன் ஜாயிண்ட் சம்பத்னு. ஜாயிண்ட்னா உடைஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் ஏற்கனவே உடைஞ்சிருக்கான். இவன் எங்காவது எடுத்து போய் ஒட்ட வச்சிராத. அப்புறம் உடம்புல ஒரு இடத்துல கூட ஜாயிண்டே இருக்காது. யார் இவர் ரொம்ப டீசென்ட்டா பேசுறாரு? இன்னும் டீசென்ட்டா பேசுவேன். போடி. ராமசாமி. ஏய் யாரா இது? அம்மாவாசைக்கு சட்டை போட்ட மாதிரி. அதான் என் மாமன். பக்கத்துல இருக்குது அவன் பொண்ணு. அததானே என் தலையில கட்டணும்னு பாக்குறாங்க. என்னடா பண்றது? கவலைப்படாத. எங்கிட்ட விடு. கைய காட்டு. அமுக்குறேன் பாரு. என்ன முன்னாடி கூட்டிட்டு போ. போ போ. மாமா இவன்ட்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்கேன். கேட்டுக்கங்க. ஐயோ இவங்கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கிள் டேய் முறைய மாத்தாத அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வெக்கப்படுற விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு இமீடியட்டா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தியேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டாரு. ஏன் படம் பார்க்கவா? இல்லைங்க, அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது. அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும் பேசிக்கலான்ட்டாரு. ஓ மாப்பிள்ள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா? நிச்சயமா. சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நம்புன்னு வச்சுக்கா. அனைவரும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும் நான் நினைக்கிறேன். டேய் கண்ணாடி பையா, அங்க என்ன பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. டேய் எருமை கண்ணு குட்டி மேல வா. நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் கொலை உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும்? ரத்த காயமா உள்காயமா? யாரை அடிக்க போறீங்க? ஒன்னத்தாண்டா. என்ன அடிச்சீங்கன்னா உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். ஏண்டா டேய், உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பயல்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஏண்டா சாந்தி தியேட்டருக்கு முன்னால செகண்ட் ஷோ ஓடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சிட்டியே. பார்த்தவன்லாம் என்ன என்ன நினைச்சிட்டு போயிருப்பான். அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது? இல்லையே, நான் பார்த்தது சண்டை படமாச்சே. அது ஒருத்தன் குத்தாம் பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சுட்டாங்க, என்னைய விட்டுருங்க. அது எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார் வா விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களே. யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிற? கேட்டா பல்லு உதிர்ற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள்? நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா, அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறான்னு அவன் அடிப்பான் நம்மள. என்னமோ வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டயலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. டேய், இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்த வந்தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க. நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதைப்பேன், ஓர விட்டு உதைப்பேன், நடக்க விட்டு உதைப்பேன். அதை கேட்க நீ யாரா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான் இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கல்ல. அரவிந்த், என்னது இது? அரவிந்த், அரவிந்த், என்னடா பாக்குற? நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு. பாத்தியா, எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு. ஐயோ, 6ன்னு கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு. பாணி போனி. 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயம் தாங்க, மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சாரா? உங்க மாப்பிளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பார்க்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன். நேரா தான் போய் பார்ப்பேன். இத பாக்குறதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை போதும். நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினியாவே இருப்பேன். ஆஹா ஆஹா, பொண்ணு தேறிட்டாடோ. மாப்பிள்ளை எதுக்கு? மாப்பிள்ளை எதுக்கு அனாவசியமா எழுந்திருச்சிட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு
உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம்பா. குளிர் ஜுரமா இருந்தா அப்புறம் எதுக்கு ஏசி போட்டுருக்க? எனக்கு புழுங்குதே. அடைச்சி நீ கம்முன்னு கடை. உன்னை விட எனக்கு மாப்பிள தான் முக்கியம். நீ என்ன பெரிய விழா மாப்பிள? அது வந்து நீ ஏன் பிராண்ட? அதுக்கு இல்ல மாப்பிள. உன்னை அடிச்சா கொண்டு விடுவேன். நீங்க எடுங்க மாப்பிள. அடே அந்த பக்கம் போகாதடா. படிக்கட்டே இல்லடா. எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாயே? அத ஒரே பாருங்க. ஏய் மவனே, அப்படியே நில்லு. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி வெட்டுறானா? டேய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ சினிமாவுக்கு கூட்டி போவ. உங்களையும் கூட்டி போறேன்னு தான் சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா. மாமா. டேய், இன்னொருக்கா அவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துரும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு. அப்புறம் என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொரி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாவே இருக்கலாம். டேய், என் பொண்ணை என்னடா செஞ்ச சொல்றா? அது என் வாயாலே எப்படி சொல்றதுன்னு. ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. டேய், அவகிட்ட என்னடா கேக்குறது? உன் முடிவு ஏங்கிட்ட தான்டா. சைஸ பாறா. டேய், சைஸ பாறா. என் பொணத்தை தாண்டி தான் நீங்க அவர் தொட முடியும். உன் பொணத்தை தாண்டறேன்டி. ஊர்ல இருக்கிற எல்லார் பொணத்தையும் தாண்டறேன்டி. கண்ணு, வேணாம் கண்ணு. இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிட்டு இருக்கிற பையலா பார்த்து வட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன்னை நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு வாடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துல தான் ஒன்னா சேரணும். கையேடுறா. அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம பண்ணிடுவேன். சார், கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா. நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியாடா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய், இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடுவேன்டா. மாமா, தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா. 1 2 3 3